இந்த பொண்ணு தான் அவளோட ஆஃபீஸில் எப்போவும் ஒர்க் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வீட்டுக்கு கிளம்புவா. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அவளுக்கு வீடு எதுவும் இல்லாததால எல்லாரும் ஆஃபீஸ்லேருந்து கிளம்புன அப்புறம் ஆஃபீஸ்லேயே டெய்லியும் தூங்கிடுவா. அதே மாதிரி நெக்ஸ்ட் மார்னிங் எல்லாரும் வரதுக்கு முன்னாடியே எழுந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுவா. ஒரு நாள் அவளோட பாஸ் ரொம்ப லேட் ஆகியும் ஆஃபீஸ் விட்டு போகாமல் இருக்கிறான். அப்போ அவன் எழுந்து வெளியே போகிறத பார்த்தா அவ உடனே பெட்டை ரெடி பண்ணி தூங்க ஆரம்பிச்சிடுறா. ஆனால் காஃபி குடிக்க போன பாஸோ திரும்ப வந்து அவள் தூங்கிட்டு இருக்கதை பார்த்துடுறான். அப்போ பயந்து எழுந்த அவளும் தனக்கு வீடு எதுவும் இல்லைன்னு சொன்னதும் அங்கே தங்குறதுக்கு அந்த பாஸும் ஓகே சொல்லிடுறான். பட் இன்னொரு நாள் மழை ரொம்ப அதிகமாக பெஞ்சதால ஆஃபீஸில் பவர் கட் ஆகிடுது. ஸோ அன்னைக்கு நைட்டு மட்டும் அவனோட வீட்டில் ஸ்டே பண்ணிக்கலாமான்னு பெர்மிஷன் கேட்க அவனும் மழை நிற்காததால அவளுக்கு சரின்னு சொல்லிடுறான். ஸோ அவன் வீட்டுக்கு போன அவனுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக அவன் தூங்குனதும் சமைக்க ஆரம்பிக்கிறா. பட் அந்த பாஸ்க்கு இன்சோம்னியா இருந்ததால அவன் பாடிட்டே சமைச்சதை கேட்டு ரொம்ப நாள் அப்புறம் நல்லா தூங்குறான். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட நிம்மதியாக தூங்க முடியாததால அவன் தூங்கும்போது சமைக்கிறதுக்காக ஒரு சமையல்காரங்களை அப்பாயிண்ட் பண்ணுறான். பட் அப்பவும் தூங்க முடியாத அவன் அன்னைக்கு தூங்குனதுக்கு காரணம் அவள் பாடிட்டே சமைச்சதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவளோட திங்ஸ் எல்லாம் ஆஃபீஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்து அவன் கூடவே ஸ்டே பண்ண சொல்றான்.